வணக்கம். மனநல மருத்துவரின் ஆலோசனை. கணவன் மனைவி இருவரும் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது பற்றிய தகவல் பார்க்கலாமா? இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பில் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். மேலும் இருவரும் குழந்தைகளுடன் தரமான நேரத்தை செலவிடுவது, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது மற்றும் அவர்களுடன் ஆரோக்கியமான தகவல் தொடர்புகளை வளர்ப்பது அவசியம். இணைந்து செயல்படுதல். ஒற்றுமையுடன் இருங்கள். குழந்தை வளர்ப்பில் இருவரும் ஒருமித்த கருத்து உடையவர்களாக இருப்பது அவசியம். கணவன் மனைவி இருவரும் இருந்து குழந்தைகளின் நலனுக்காக எல்லாம் செய்வதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குறை கூறுவதை தவிர்க்கவும். குழந்தையை பற்றி கணவர் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவரிடமோ குறை கூறக்கூடாது. பதில்களை பகிர்தல். இருவரும் சேர்ந்து குழந்தைகளை நன்கு பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். குழந்தையை கவனிப்பது என் மனைவியின் வேலை, என்னுடையது இல்லை என்று நினைக்காமல் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆரோக்கியமான சூழலை உருவாக்குதல். நேர்மறை அணுகுமுறை. குழந்தைகள் தவறு செய்யும் போது அன்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களை காயப்படுத்தும் விதத்தில் பேசக்கூடாது. தொடர்பு மற்றும் புரிதல். குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். தினமும் குறுக்கீடு இல்லாமல் பேசுவதற்கு, அவர்களின் கருத்துக்களை கேட்பதற்கும் நேரம் ஒதுக்கிடுங்கள். சுய பழக்கப்படுத்துதல். குழந்தைகள் தங்கள் வேலைகளை செய்ய பழக்க வேண்டும். குளிப்பது, சாப்பிடுவது, உடைகளை அணிவது போன்ற விஷயங்களை அவர்களாகவே செய்ய ஊக்குவிக்கவும். குழந்தை வளர்ப்பில் ஈடுபாடு. தனிப்பட்ட நேரத்தை பகிர்தல். கணவர் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கும் இடையில் சரியான சமநிலையை ஏற்படுத்தி குழந்தைகளுடன் தரமான நேரத்தை செலவிட வேண்டும். தகவல் தொடர்பு. நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய உரையாடல்கள் சிறந்த தகவல் தொடர்புக்கு வழிவகுக்கும். இது குழந்தை வளர்ப்பில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உதவும். ஆரோக்கியமான உறவு. கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியமான உறவை பேணுவது, அது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். நன்றி. இன்று எனது சேனலில் சந்தாதாரராக சேருங்கள். எதிர்காலத்தில் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருக்கிறேன். நன்றி.